நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கடவுள் நமக்கு நோயற்ற வாழ்வை தருவாராக வேண்டிக்கொள்வோம். நோய் என்றால் என்ன? சித்தர்கள் கூற்றுப்படி மனித உடலில் 4448 நோய்கள் இருக்கிறதாம். இந்த 4448 நோய்களையும் 3 தாதுக்களில் அடங்கியிருக்கிறதாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வாதம், பித்தம், கபம். திருவள்ளுவர் கூற்றுப்படி மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3, அதாவது வாதம், பித்தம், கபம் 3ம் ஒரு உடலில் குறைந்தாலோ கூடினாலோ அதுதான் நோயாக கருதப்படுகிறது. இனி இவை எவ்விடம் செயல்படுகிறது என்று பார்ப்போம். வாதம், பெருங்குடல் தன் தாய் வீடாக கொண்டுள்ளது வாதம். அதனால் பெருங்குடலில் நோய் வராமல் பார்த்து கொண்டால் வாத நோய்களிலிருந்து நாம் மாறலாம். அதேபோல் பித்தம் சிறுகுடலில் உள்ளது. சிறுகுடலை பாதுகாத்தால் பித்த நோய்களிலிருந்து நமக்கு மாறுபடலாம். கபம், இது ஏற்றத்தாழ வயிற்றில் மாத்திரமே காணப்படுகிறது. வயிற்றை சரியாக்கினால் நோயிலிருந்தும் மாறலாம். பொதுவாக 1 முதல் 15 வரை உள்ள குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் கபம், அதாவது சளி நோய் வருகிறதாம். 15 முதல் 45 வயது உள்ளவர்களுக்கு பித்த நோய் வருகிறதாம். 45 வயதுக்கு மேற்பட்டுதான் கொடிய இந்த வாத நோய் ஏற்படுகிறது. இந்த 3 நோய்களும் வர காரணம் என்ன என்று பார்த்தால், நமக்கு கடவுள் தந்தபடி அறுசுவை ஆகாரங்கள் உள்ளன. அறுசுவையில் நாம் என்னென்ன பார்க்கிறோம்? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. இதில் எதிலெல்லாம் இந்த 6 அறுசுவையும் அடங்கியிருக்கிறது என்றால், முதலில் சிறுதானியங்கள், பின் காய்கறிகள், பழங்கள் இவற்றில் அடங்கியிருக்கின்றன. அப்படியானால் இதை கூடாமலோ குறையாமலோ சம அளவில் வரும்படி தினமும் ஏதாவது ஒரு காயோ ஒரு தானியமோ நாம் சாப்பிட்டு வரும் பொழுது இந்த நோயை வராமலேயே தடுத்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. இனி அறுசுவை அடங்கிய உணவுப் பொருட்கள் எவை என்பதை பார்ப்போம். நமக்கு கிடைக்கும் நவதானியங்களும், நமக்கு கிடைக்கும் காய்கறிகளும், நமக்கு கிடைக்கும் பழங்களிலும் என்னென்ன காய்கறிகளில் என்னென்ன அடங்கியுள்ளன என்பதை பார்ப்பதற்குள்ள அந்த நேரமின்மையால் நமக்கு மொத்தமாக காலங்களில் தகுந்தபடி 6 காலங்களிலும் 6 விதமான பழங்கள் கிடைக்கலாம், காய்கறிகள் கிடைக்கலாம், தானியங்கள் கிடைக்கலாம். கிடைக்கும் தானியங்களும் பழங்களும் காய்கறிகளும் முறைப்படி அளவோடு எடுத்துக்கொண்டால் நமக்கு வேண்டிய அத்தனை சத்து பொருட்களும் அந்த ஆகாரத்திலிருந்தே கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாததால் ஒவ்வொருவரும் தெரிந்து செய்ய வேண்டிய காரியங்கள் 7 நாட்களில் 7 விதமான தானியங்களும், 7 விதமான காய்கறிகளும், 7 விதமான பழங்களும் எடுத்துக்கொண்டாலே போதும் என்பது உண்மை. அதனால் இதற்காக விரைந்து ஓடி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்ற அந்த கஷ்டங்கள், ஓடி ஆடி நடக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் இல்லை. இரண்டாவதாக, இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதற்கு நமக்கு பணம் தேவைப்படும் என்று நினைக்கலாம். அதற்கு ஒரே ஒரு வழி, நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் முழுமையாக குறைப்பது நல்லது. 1 கிலோ ஆட்டிறைச்சி வாங்கும் அந்த பைசா, அந்த பணம் கொண்டு நமக்கு வீட்டிற்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் ஒரு வாரத்திற்குள்ள காய்கறிகளை வாங்கலாம். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வெஜிடேரியன் ஐட்டங்கள் குறைத்து கொண்டு காய்கறிகள், பழங்களில் நாம் சரியான மனதை பயன்படுத்தி உறுதியோடு முறையோடு எடுத்தால் நோயின்றி வாழலாம். இனி நோய்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முக்கிய காரணங்கள்: அறுசுவை இல்லாத தவறான உணவு பழக்கங்கள் எடுப்பதால். உதாரணமாக பர்கர், பிஸா என்ற இது மாதிரியான
விஷம் நிறைந்த உணவு என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். அவை அந்த மாதிரியான உணவுகளை எடுப்பதால் நமக்கு நோய்கள் வருகின்றன. இது காரணங்கள் ஒன்று. இரண்டாவது காரணம், புகைப்பிடித்தலும் குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் நோய் அதிகமாக வாய்ப்படும். இது இரண்டும் முற்றிலுமாக இல்லாமல் வாழ்வது நல்லது. மூன்றாவது, உடற்பயிற்சி இல்லாததால் ஒவ்வொருவரும் வயதிற்கேற்றபடி அவரவருக்கு முடிந்த அளவில் உடற்பயிற்சி செய்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், எந்த ஒரு பொருளும் உபயோகமில்லாமல் அடைத்து வைத்திருந்தால் அது பாழாகி போகும். அதுதான் நமக்கு உடம்புக்கும் வேண்டது. உடம்பை அசைத்து முடிந்த அளவில் உடற்பயிற்சி தினமும் செய்ய வேண்டும். நாலாவது, ஓய்வற்ற உழைப்பு. வாழ்வுக்கு வேண்டி, பணத்திற்காக வேண்டி நாம் ஓடும் அளவுகள் வர வர கூடிக்கொண்டு போகின்றது. அந்த அளவில் ஓய்வற்ற உழைப்பு கஷ்டத்தை கொடுக்கிறது. அதனால் அளவோடு செய்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது காரணம், சுகாதார குறைபாடுகள். மாசுபட்ட காற்று, மாசுபடிந்த தண்ணீர் முதலானவை. இன்றைய காலத்தில் அது தவிர்க்க முடியாதது என்றாலும் முடிந்த அளவுக்கு தண்ணீர் சூடாக்கி குடிப்பது மிக நல்லது. ஆறாவது, முறையற்ற மல ஜலம் கழித்தல். எவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் 3 நேரம் ஆகாரம் சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி குறைந்தது 2 பட்சம் மலம் கழிக்க வேண்டும். குறைந்தது 20 முறையாவது நம்ம வாய் காற்று வெளியேற வேண்டும். 8 முறையாவது நாம் ஜலம் கழித்திருக்க வேண்டும், அதாவது மூத்திரம் பெய்திருக்க வேண்டும் 8 முறை. இது முறையாக நடந்தால் நமக்கு வயிற்றிலும் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் எந்த விதமான நோயும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஏழாவது காரணம், கோபம், கவலை, எரிச்சல், படபடப்பு, அதிருப்தி முதலான இயலாமையின் குணங்கள். இயலாமையின் குணங்கள் எப்படி வருகின்றன என்றால், உடம்பு ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் இந்த குணங்கள் வரும். அந்த குணங்களிலிருந்து மாற வேண்டுமானால் அறுசுவை உணவோடு கூடிய நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. எட்டாவது, கோபம், கர்வம், ஆணவம், அதிகாரம் போன்ற மீறிய குணங்கள். இதுவும் எதனால் வருகிறது? நோய்களில் நமக்கு சரியானபடி உடம்பை பாதுகாக்காமல் இருப்பதால் வருவது. 9வது காரணம், தூக்கமின்மை. தூக்கமின்மை இன்றைய காலத்தில் குறைந்தது 6 முதல் 8 மணி வரை ஒரு மனிதனால், ஆணானாலும் பெண்ணானாலும், உழைப்பவர்களும் உழைப்பற்றவர்களானாலும் சரி, குறைந்தது 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் உறங்கியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் டிவியும் தொலைபேசியும் முக்கியமாக நமது தூக்கத்தை ஒழிக்கும் காரணங்களால் இருப்பதால் இரவு 9 மணிக்கு பிறகு டிவியும் மொபைலையும் ஆஃப் செய்து வைப்பது நல்லது. 10, தொடர்ச்சியாய் எடுக்கும் ஆங்கில மருந்துகள். சிறிய சிறிய நோய்களுக்கும் கூட நாம் ஆங்கில மருந்தை தேடி ஓடுகிறோம். அப்படி ஓடும் பொழுது ஒரு நோய்க்கு, ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், ஜலதோஷம் என்று சொன்னால் ஜலதோஷத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடும் பொழுது ஜலதோஷம் குறையலாம், இல்லாமலாகாது இங்கிலீஷ் மருந்தில். அந்த ஜலதோஷத்திற்கு சாப்பிடும் ஒரு மாத்திரை 2-3 வியாதிகளை மீண்டும் உண்டாக்கி விடுகின்றன. அதனால் நமக்கு ஆங்கில மருந்து எந்த அளவுக்கு இல்லாமல் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பை பாதுகாக்க முடியும்.